அடுத்து இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி பாதாள உலகக்குழு தலைவர் ஒருவர் இப்போது ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டிருப்பதான ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இன்றைய லங்காதி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. கிளப் வசந்த காத்தனியை தொரத்துரு எலியட்ட ரொட்டம்பு அமில அரங் என்ன சிஐடி பிரிசாக் ரஷ்யாவிட்ட என்பதாக அந்த செய்திக்கு லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ரொட்டம்பு அமில ரஷ்யாவில் கைது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை மற்றொரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ரொட்டம்பு அமில ரஷ்யாவில் வைத்து கைது செய்யப்பட்டார். பிரபல பாதாள குழுவின் உறுப்பினராக கருதப்படும் ரொட்டம்பு அமில என்ற பெயரால் அழைக்கப்படும் அமில சம்பத் சேப்பால ரத்நாயக்க என்ற சந்தேக நபர் ரஷ்யாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 42 வயதான ஒரு சந்தேக நபர் ரஷ்யாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சர்வதேச போலீஸ் கிளைக்கு தகவல் அளிக்கப்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. ரொட்டம்பு அமில என்னும் அமில சம்பத் சேப்பால் ரத்நாயக்கவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான அடுத்த கட்டம் தொடர்பாக சட்டமா அதிபரோடு இணைந்து நடவடிக்கை முன்னெடுத்திருப்பதாக போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2019 ஆண்டு துபாயில் மாக்கந்துரை மதுசின் களியாட்டு நிகழ்வு ஒன்றின் போதும் இலங்கையைச் சேர்ந்த பாதாள குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் ஐக்கிய அமெரிக்க போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். இதன்போது ரொட்டம்ப அமிலவும் கைது செய்யப்பட்டு கஞ்சிப்பானை இம்ரான் சேர்த்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். மாத்தறை பகுதியில் இடம்பெற்ற பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் சந்தேக நபராக அறியப்படும் அமில சம்பத் சேப்பால் ரத்நாயக் என்னும் ரொட்டம்ப அமில மாத்தறை ரொட்டும்ப பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். இவருக்கு எதிராக 2005 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஊருபொக்க பகுதியில் வைத்து ஒருவரை சுட்டுக் கொலை செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் வழக்கொன்றும் நிலுவையில் இருக்கிறது. இந்நிலை 2017 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி துபாய்க்கு தப்பிச் சென்ற ரொட்டம்ப அமில 2019 ஆண்டு துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட நாடு கடத்தப்பட்டார். அதன் பின்னர் மாத்தறை குற்றத்தடுப்பினரால் தடுப்பு காவலில் வைக்க விசாரிக்கப்பட்ட அவர் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதனடுத்து வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற சந்தேக நபர் தொடர்பில் இலங்கை போலீசார் சர்வதேச போலீசார் உதவியோடு கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள். இதன் பிரதிபலனாகவே ரொட்டம்பை அமில ரஷ்யாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை போலீசாருக்கு ரஷ்யா போலீசார் அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.